முதல்ல மிகப்பெரியதாக மனதில் கொண்டாட வேண்டியது நன்றி இறைவா, ரொம்ப தேங்க்ஸ். நானா கேட்கவே இல்லை, எனக்கு கேட்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு அழகா நான் திரும்புற பக்கம்லாம் என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்குறேன். சின்னதா தொண்டை செரிமினா தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நண்பனை வச்சிருக்கேன். மனசு சோர்வுற்று நிமிந்தா அம்மா கேட்குறாங்க, ஏன் மத்தியானம் கொண்டு போன சாப்பாடு திருப்பி கொண்டு வந்துட்டு சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. வகுப்புல ஆசிரியர் கண்ணோட கண் பார்த்து நீ கவனிக்கல அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தோல்ல கையை போட்டு, என்னப்பா இன்னைக்கு என்னமோ முகம் வாட்டமா இருக்கு, என்னாச்சு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, எல்லாம் சரியாயிரும்டா அப்படின்னு சொல்ல ஒரு ஆசிரியரை கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு பேருந்துல ஏறுறீங்க, கால் தடுமாறுது, உட்கார முடியாம இப்படி திரும்புறீங்க. உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களோட 4 வயது பெரிய நபராக கூட இருக்கலாம். என்ன தம்பி கொஞ்சம் வாட்டமா இருக்க, உட்காருப்பா எல்லாம் சரியாயிடும். சுத்தி நல்லவங்களை மட்டுமே உலகம் படைச்சு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு சொன்ன வாழ்த்தை இன்னும் ஒரு தடவை கூட நான் ஆழமா சொல்றேன். நல்வாழ்த்துக்கள், மனம் கொள்ளாத நல்வாழ்த்துக்கள். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, சிறுவாணி தண்ணியில உங்க வாழ்த்துக்களை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் சரி, மொத்த வாழ்த்தையும் இங்கேயே இறக்கி வச்சுட்டு போறேன். ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்கணும்னு தெய்வம் நிமித்தம்னு எழுதி வச்சிருக்கோம். உங்க சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அரிசியில மட்டும் இல்ல ஆண்டவன் பேர் எழுதுறான், ஒவ்வொரு நிமிடத்திலையும் பேர் எழுதுறான், ஒரு நானோ செகண்ட்லயும் பேர் எழுதுறான். என்ன காரணம் தெரியுமா? அவன் எழுதலைன்னா நாம சந்திச்சிருக்க முடியாது. அவன் எழுதலை அப்படின்னா இன்றைய சந்திப்பு சாத்தியமே இல்லை. அவன் எழுதலைன்னா என்னை பத்தி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை என் காதுல வந்து விழக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால்தான் நான் திரும்பி சொன்னேன், நன்றி மீண்டும் தருக அப்படின்னு சொன்னேன். இந்த வாய்ப்பு அவ்வளவு அழகாக இருக்கு, உட்கார்ந்து கேட்கும்போது அவ்வளவு சுகமாக இருக்கு. நீங்க வந்ததுக்கு நன்றி, என்னை வர சொன்னதுக்கு நன்றி. நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்காக எங்கள் இறைவன் பாரதி உரிமை கொண்டாடுற மாதிரி சஹ்ருதய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப நம்மள மாதிரியே மனசுள்ள நம்மளுடைய ஆண்டவன் ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோ, வை வாழ்ந்துட்டு போ, நல்ல சந்தோஷமா ஒரு 3 மணி நேரம் உட்கார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் 3 மணி நேரம் பேச போறது இல்லை, மொத்தமா சொல்றேன். நீங்க அத்தனை பேரும் ஒன்னா உட்காந்து இந்த நிமிடம். சரி, கோவிலுக்குள்ள போகும்போது அந்த முன்னால் இருக்கக்கூடிய நிலைப்படியை தொட்டு தலையில வச்சுக்கும். உள்ள இருக்கக்கூடியது தெய்வங்கிறதுக்காக மட்டும் அல்ல, உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு அப்புறமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனங்கள் இதை தாண்டி வரப்போகுது அப்படின்னு. இன்னைக்கு காலையில கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது கூட நினைச்சேன், அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. வேற எந்த நாட்டுல இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? வேற எந்த நாட்டுல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாரும் எல்லா காலத்துக்கும் வந்து ஆண்டவங்கிட்ட கொட்டிட்டு போறதுக்கு கிடைக்கும்? கும்பகோணம் அப்படிங்கும் போது கூட நான் சொன்னேன், என்னப்பா அது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் ஊருக்கு 4 உலகம் பூரா பகிர்ந்து கொடுத்தாலும் உள்ளங்கையில இன்னும் 10 மிச்சம் இருக்கும் போல இருக்கு. அத்தனை கோவிலையும் ஒன்னா கொண்டு வந்து ஊர்ல உட்கார வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஒரு அநியாயம் அப்படிங்கறதையும் தாண்டின ஒரு ஐ திங்க் சூப்பர்லேட்டிவ் குவாலிட்டி ஃபார் அநியாயம் அப்படின்னு சொன்னா அநியாயமஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா நான் போடணும். திரும்பின பக்கம்லாம் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தோம்னா, சரி மேலதான் ஒரு திசை இருக்கே அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா, இந்த திருமண பக்கம் தெய்வத்தினுடைய கோவில்கள்லாம் அண்ணாந்து பார்த்து பாரு அப்படின்னு மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு. இத்தனை கோவில்களுக்கு நடுவில் யூ ஆர் இன் அ வெரி ப்ரொடெக்டட் ஜோன். ரொம்ப அழகாக சுத்தி காவல் தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்காக காப்பாத்தி உட்கார்ந்துருக்கக்கூடிய நல்ல ஊர்ல, நல்ல மக்களுக்கு நடுவில், நல்ல கல்லூரிகள்ல, நல்ல ஆசிரியர்களுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. திஸ் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல். எனக்கு இந்த பொறாமையினால கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கு. சரி, ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது தொட்டு தலையில வைக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ள போகும்பொழுதும் கால் செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீடு எல்லா உத்தரவாதமும் உங்களுக்கு தெரியுது. உங்களோட இந்த அறையில உட்காம பக்கத்து அறையில இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மற்றவர்கள் எல்லார்கிட்டையும் நான் இங்க வரதுக்கு முன்னால வந்திருக்கேங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னொன்னு சொன்னேன், திரும்பி போகும்போது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அப்பா அம்மாவா இருக்கிறது இந்த வயசுல உங்களுக்கு புரியாது. எந்த பொருளையும் அனுபவிக்கிற வரைக்கும் அதனுடைய தேவை நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஒரு இடது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கை உங்க கூட வராது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கையில ஒரு ஊஞ்சலை கட்டி கழுத்துல மாட்டி உங்களை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு 10 நாளைக்கு விட்டார் அப்படின்னா, ஒத்த கையால தலை சீவும் போது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தலை சீவும் பொழுதுல இந்த ஒரு கை தான் சீப்பு பிடிச்சிட்டு இருக்கும். இது என்னமோ பெரிய காரியம் பண்ண மாதிரி இந்த கை கூட வந்துட்டே இருக்கும். ஒத்த கையால பொத்தான் போடும் பொழுதுதான் ஓஹோ இந்த கை தேவைப்படுமா அப்படின்னு. ஆக ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. அப்பா அம்மாவும் பெரும்பாலும் அப்படியே தான், மூச்சு காற்று மாதிரி தான். மூச்சு விடும் போதெல்லாம் ஆஹா மூச்சு காற்று உனக்கு மிக்க நன்றி, நான் என்ன சுவாசிக்கிறேன்னு சொல்ல போறோமா என்ன? கண்டிப்பா மாட்டோம். மூச்சு அடிச்சா மட்டும்தான் பக்கமா திரும்புவோம், ஐயோ காத்து கிடைக்கலப்பா அப்படின்னு. அப்பா அம்மாவும் அதே தான். அந்த அறையில உட்கார்ந்துருக்காங்க. அஸ்திவாரங்கள் ஒரு நாளும் அழகா இருக்காது. இது வந்திருக்கிற குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்க அம்மா, இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாலையும் நீங்க அவங்களை எம்பி பார்த்து உயரமா அவங்கள பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்க 3 வயசும் 4 வயசும் அவங்களுடைய முழங்கால் உயரம் கூட இல்லாம இருந்த நாட்கள் அது. அவங்களுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு அவங்க விரல் நுனியால உலகத்தை பார்த்த நாட்கள். அப்புறம் இடுப்பு அளவு உயரம் வளர்ந்தீங்க, அப்புறம் தோள் வந்தீங்க, இப்ப தோளையும் தாண்டி தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாகத்தான் இந்த வயசுல வந்து உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் வேணா நீங்க டாலர் ஆகணும், ஸ்மார்ட்டர் ஆகணும், பிக்கர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கலந்து உங்க கையில கொடுக்க காலியான அந்த குவளையில ஏதோ இருக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நடிச்சு குடிக்கலாம். ஆனா இந்த தாய் தகப்பன் அப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற தாய் தகப்பன் இல்லை. உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கிற தாய் தகப்பன் இல்லை. இல்ல உங்க நண்பன் கிட்ட பாடா எங்க அம்மா பாருப்பா எங்க அப்பா பாருப்பா, இதெல்லாம் இல்லை. எப்படியும் 40-45 தொட்டிருப்பாங்க, இல்ல தொடக்கூடிய தூரத்துல தான் இருப்பாங்க. எப்படியோ அம்மாவுக்கு ஒரு முதுகு வலியோ முழங்கால் வலியோ வந்துட்டு போகும். சொல்லாம ஒரு தலைவலி வரும். கலகலன்னு சிரிச்சுட்டு ஓடிட்டு இருந்த ஒரு அம்மா, நீ திரும்பின பொழுதெல்லாம் உனக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருந்த அம்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சமையல் கட்டுல நின்று 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் எங்க வச்சேனே தெரியல, இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னம்மா அப்படின்னு. அதுதான் எனக்கும் புரியல, ஏன் ஃப்ரிட்ஜை திறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவாரு, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பாவுடைய தலை கொள்ளாம இருந்த முடியெல்லாம் பார்த்து நீ இப்படி அண்ணாந்து பார்த்தது உண்டு. எல்லாம் கொழிஞ்சு இப்ப முன்னெத்தி எல்லாம் பின்னெத்தி வரைக்கும் போயாச்சு. ஆக அப்படிப்பட்ட அப்பா இப்ப சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு வராரு. அப்படியே வந்து உட்காந்து அப்பா அப்படின்னு கால் நீட்டுறாரு. அம்மா ஓடி போயிட்டோம்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நகர்ந்து நின்று பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, விலகி பாருங்க. பார்க்க பரிணாம வளர்ச்சியில தாயும் தகப்பனும் முதுமையை நோக்கி எப்படி போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாவுடைய பார்வையில் நிறைய மாற்றம் வந்தாச்சு. அம்மா அப்பாக்காக வேற மாதிரி சமைக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸ்ட் போட்டு 4 பக்கம் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி எல்லாம் பண்ணி போதுமா முருகலா இருக்கா அப்படின்னு அந்த தோசைக்கல்லை விட்டு தோசை ஐயோ எடுத்துரு என்ன இதுக்கு மேலே இருந்தால் தீஞ்சு போயிடுவேன் அதுவே எழுந்து வர அளவுக்கு அதை முருகலா பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காதில் ஒரு பென்சில் மாதிரி ஒன்று வச்சுட்டு என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பக்தி பரவசத்தோட பார்க்கும்போது இன்னும் ஒன்று கூட அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த முருகல் தோசையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து வச்சு அம்மா மூடி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு வயசு மட்டுமே ஆகலை. அந்த வயசு தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விண்ணப்பமாகவும் கை நீட்டி உட்காந்துருக்கு. அப்புறம் தேங்காய் சட்னி இல்லையா, தக்காளி சட்னி இல்லையா அப்படியெல்லாம் கேட்க கூட உங்களுக்கு தெரியாது. ஒயிட் சட்னி இல்லையா, ரெட் சட்னி இல்லையா அப்படின்லாம் கேட்க தானே தெரியும். தமிழ் அந்த அளவுக்கு பழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ஓடி வந்து ஐயோ இன்னைக்கு இல்லைப்பா சாம்பார் தானா, சரி பரவாயில்ல 2 வேணாம் 1 தோசை இன்னொன்று போடுங்க. ஒன்றும் குறைய போறது இல்லை. ஆனாலும் கேட்குற தோனி அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உணவு முறையில் மாற்றம் இருக்கும். நடையில் அந்த பழைய ஸ்பீடெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்க்கணும், நான் என்ன அவங்கவுங்க அம்மா அப்பாவை தானே பார்க்க சொல்கிறேன். இதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியும், வாடகை கொடுத்து இவங்களை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல. உங்களுக்கே அதற்கான அவகாசமும் நேரமும் இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் கல்வியை கொடுத்துட்ருக்கோம். 24 மணி நேரத்தில் உருப்படியாக செஞ்ச எதுவுமே இல்லை. ஆக திரும்பி பாருங்க, ஒன்றும் இல்லை. இந்த 2 மாசமும் இத்தனை வருஷம் நீங்க ஓடி 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 படித்ததாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கதை தான். ஆசிரியர்களான எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஓடுற மாதிரி ஒரு நடிப்பு, நீங்க ஓடுற மாதிரி நடிப்பீங்க, நம்புற மாதிரி நாங்க நடிப்போம், படிக்கிற மாதிரி நடிப்பீங்க, படிச்ச மாதிரி நாங்க நம்புவோம். இதுக்கு நடுவுல ஏதோ சில மார்க். இது அத்தனையும் தாண்டி இந்த 2 மாசத்துல எத்தனை பேர் அப்பாவுக்காகப்பா நான் வண்டி இது பண்ணி தரேன்ப்பா, நான் ஏர்ன் பண்றேன்ப்பா, உட்காருங்கப்பா, இது என்னப்பா இது தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாம். இதற்காக அடுத்த குழந்தைய வாடகை எடுக்க முடியாது. நீ சின்னதா பிறக்கிற வரைக்கும் எல்லாம் கேட்டது மகனா மகளான்னு யாரும் கேட்கல. சார் பையனா பொண்ணா அப்படின்னு பிறந்த உன்னை கையில எடுத்ததுக்கு அப்புறம் பையன் பொண்ணெல்லாம் கிடையாது, அந்த வார்த்தைகளே இல்லை. மகனா மகளா கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு நிற்கும் போது அம்மாவானாலும் அப்பாவானாலும் நினைப்பாங்க இதுக்கு ஒரு 18 வயசு ஆகும், என் கை காலெல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும், அவ்வளவே தான். சாஞ்சுக்கு தோளா என் பையன் இருப்பான், சாஞ்சுக்கு தோளா என் பொண்ணு இருப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கையில ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு போன் வந்த அடுத்த நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியில போய் வராண்டால் நிக்கிறல்ல, யார் தோல்ல சாஞ்சுக்க போறாங்க? யோசிச்சு பாரு. ஒன்றும் இல்லை, நான் சின்ன சின்ன விதைகளை மட்டும்தான், குற்றமே இல்லை. நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கும். அப்பா அம்மா முடிஞ்சுதா, தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி பண்ண பெருந்தியாகம் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கும். அப்பாவும் அம்மாவும் பண்ண பெருந்தியாகம் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இது அத்தனையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. ஒரு 3 வயதாக இருக்கும்போது என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எல்கேஜிக்கு போயிட்டு திரும்பி வந்து அவன் என்கிட்ட சொன்னது, மை டீச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான்.
இந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு 3 வயது குழந்தை போய் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வந்த அன்றே சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஒரு 2 நாள் கழிச்சு போய் இந்த பியூட்டிஃபுல்லான டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் அளக்க முயற்சி பண்ணினான். அவங்க ஆசிரியர் ரொம்ப அழகாக இருக்காங்களா, அந்த அழகு எவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து ஒரு 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 குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லி, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரம் அவர் ஹவுஸ் டு காந்திபுரம், வீட்டிலேருந்து அந்த காந்திபுரம் அளவுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னு. இது அளக்க கூட முயற்சி பண்றானே, கண்டிப்பா இந்த ஆசிரியரை பார்த்தே ஆகணும். ஒரு 4 நாள் கழிச்சு போனா தலையெல்லாம் குப்புன்னு அரைச்சு தோளெல்லாம் சரிஞ்சு சுலபமா ஒரு 58 தாண்டி இருப்பாங்கல்ல, தாண்டறதுக்காக இருப்பாங்க. அந்த ஆசிரியர் ஏன் அழகா இருந்தாங்கன்னு எங்களுக்கு எப்ப புரிஞ்சுது அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த குழந்தை உயரத்துக்கு மண்டி போட்டு அந்த குழந்தை உயரத்துக்கு தோளை அரவணைச்சு, ஆமா நேத்து ஏன் வரல, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்ன அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேருக்கு பின்னால என்ன பட்டம்னு தெரியாது, அது என்ன பேருன்னு தெரியாது, எத்தனை வருஷம் அனுபவம்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், குழந்தைங்களை அவங்களுக்கு தெரியுது, குழந்தைங்களுக்கு அவங்கள தெரியுது. அவ்வளவே தான். அரவணைச்சு கூப்பிட்ட போது நான் நினைச்சேன், ஐயோ என் பையன் அளந்த தூரம் 10வது போல இருக்கே, இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஒரு இடத்த சொல்லி அவ்வளவு அழகா இருக்காங்க. ஒரு ஒற்றை நிமிடம் உங்களுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்க விரலை பிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த அஸ்திவாரங்கள் அழகாவே இருக்காதுப்பா. அஸ்திவாரம் அழகா இருக்காதுன்னு சொல்லும் போதுதான் இந்த 3 பேரை நான் சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இன்னி தேதிக்கு உலக பேரழகி யார் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 ஜட்ஜ் உட்கார்ந்து திருப்பி திருப்பி ஒரு 15 கேள்வியை கேட்க, முகம் எல்லாம் திருத்தப்பட்டு, உயரங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு, உருவ அளவுகள் திருத்தப்பட்டு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பெண் அல்ல உலக பேரழகியாக இருக்கும். கண்ணமுடி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை மிஞ்சி ஒரு அழகி கிடையாது. உலக பேரழகன் யாராக இருக்க முடியும்? தோல் தளர்ந்து, முகத்தை சுத்தி, கண்ணை சுத்தி கருவளையம் வந்து, தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி, ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டு, இந்த பையன் படிச்சு மேலே வந்துட்டானா போதும்பா, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவன் காலை ஊனிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம மனதுக்குள்ள பிரார்த்திக்கக்கூடிய உங்க அப்பாவை மிஞ்சி உலகத்துல பேரழகான ஒரு உருவம் எதுவுமே கிடையாது. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் கல்வியை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சுமந்து சுமந்து திணிச்சு திணிச்சு அமுக்கி அமுக்கி கொண்டு வரக்கூடிய உங்க ஆசிரியரை விட மிகப்பெரிய ஒரு நபர் உலகத்துல கிடையாது. ஆனா இது 3 அஸ்திவாரம். எந்த கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் அழகா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஸ்திவாரம் போட்ட அடுத்த நிமிஷம் அதுக்கு பூச்சி அடிக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது. அஸ்திவாரத்துக்கு அலங்காரம் பண்ற ஆட்கள் யாரும் கிடையாது. அஸ்திவாரத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? உறுதி மட்டும்தான் அதனுடைய அழகு. தாயும் தகப்பனும் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் உங்களை உருப்பட வைக்கிறதுங்கிற ஒற்றை எண்ணத்துல உறுதியா நிக்கிறதுனால மட்டும்தான் மேலெழும்பக்கூடிய கட்டடங்கள் அவ்வளவு அழகா இருக்கு. உங்களுடைய ஜியாமெட்ரி பாக்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ்னு ஒன்று இருக்கும். அந்த காம்பஸ்னுடைய ஒத்த காலை ஊனி அசையாம அது நின்னா மட்டும்தான் அடுத்த கால் எவ்வளவு பெரிய வட்டம் வேணாலும் சுத்த முடியும். நான் சொன்ன ஆசிரியரும் அம்மா அப்பாவும் அந்த ஒற்றை கால் இடத்தை விட்டு நகரல. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, எத்தனை பெரிய வட்டம் வேணாலும் போடுங்க, அத்தனை பெரிய வட்டமும் வட்டமா ஒழுங்கா அமையணும்னா இந்த ஒத்த கால் இருக்கிற இடத்தை விட்டு நகராம தவம் பண்ணுன மாதிரி காத்து நின்னா மட்டும்தான். இந்த போன கால் சுத்திட்டு வராமையும் போகலாம், போன கால் திரும்பியும் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹா நீ இவ்வளவு உறுதியா நின்னதுனால தானே நான் போனேன் அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. இந்த 3 பேருக்காகவும் ஒரே ஒரு தடவை மனசார கைத்தட்டிடுங்க. உங்களுடைய கைத்தட்டல் ஓசையை அவங்க கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறது வேற. கைத்தட்டினது அப்படிங்கிறது ஒரு சின்ன பாவ மன்னிப்பு, அவ்வளோதான். கண்டுக்காம விட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, கண்டும் காணாம போனதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஊடகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் கிண்டலுக்கும் கேலிக்கும் நகைச்சுவைக்கும் யாரும் கிடைக்கலன்னா நான் இப்ப சொன்ன இந்த 3 அஸ்திவாரத்தை தான் தூக்கி வைப்போம். அப்பா அம்மாவை கிண்டல் பண்றது டே தகப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு உங்களுடைய சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. உங்களுக்கு அம்மாவை கேலி பண்றதுக்கு சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. ஆசிரியரை கேலி பண்றதுக்கு ஊடகங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. கொடுமை அதுதான். என்ன ஆச்சு? இந்த 3 பேரும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் விட்டுட்டோம். ஆனா இந்த 3 பேரையும் கிண்டல் பண்ணுன்னு கற்றுக் கொடுத்ததை மட்டும் விடாம இறுக்கி பிடிச்சிருக்கோம். இப்ப அதை விட்டுடலாம். யார் சொல்லணும் எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் கொண்டாடணும்னு? நான் சொல்லணும். எத்தனை வயசானா என்ன? எனக்கு 18 வயசு. பாக்குறதுக்கு இளமையும் அழகும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஆனாலும் எங்க அம்மாவை எங்க ஆசிரியர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போதும் எங்க அப்பாவை எங்க ஆசிரியர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போதும் இன்னும் அண்ணாந்து தான் பார்க்கணும். சார் இவங்களால தான் சார் நான் இங்க வந்து நிக்கிறேன், இது சொல்ல உனக்கு முடியுமே ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன என்னுடைய கல்லூரி ஆசிரியராக இருந்த அனுபவத்தை சொல்றேன். பல மேடைகளை நான் சொல்லி சொல்லி
கேட்டவங்க காது தழும்படிச்சிருக்கலாம், சொன்னா என்னுடைய நாக்குக்கு தழும்பேறவே இல்லை. ஒரு வகுப்புல மாலை நேரம் ஒரு பிசிக்ஸ் கிளாஸ், எல்லா குழந்தைங்ககிட்டயும் ஆங்கிலம் பேச சொல்லி கொடுக்கணும். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், ஒன்னு நீ அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பெல்லாம் சொல்லுவேன், உன் பேர் ஒரு விபத்து மட்டும்தான், உன்னுடைய வயது இன்னொரு விபத்து, நீ ஆனா பெண்ணான்னு நினைக்கக்கூடியது இன்னொரு விபத்து. ஏன் நான் உனக்கு ஆசிரியரா வரணும் அப்படிங்கிறது கூட ஒரு விபத்தாக இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய நீ ஒரு நாளும் விபத்தாக மாறிடக்கூடாது. அதனால நல்ல தோளெல்லாம் விரிச்சு வச்சுட்டு முகவாயெல்லாம் நிமித்திட்டு எங்க அழகா பேச பார்க்கலாம், நீ யாருன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, அப்பா அம்மா வரும்போது மட்டும் குழந்தைங்களுடைய ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு வரும். அப்ப சொல்வேன் நான், எந்த ஆணாலேயோ பெண்ணாலேயோ தாயும் தகப்பனையும் பெருமையா அறிமுகப்படுத்திக்க முடியலையோ அந்த குழந்தைங்களை நம்பி வீட்டையும் கொடுக்க முடியாது, நாட்டையும் கொடுக்க முடியாது, ஒரு வேலையும் கொடுக்க முடியாது. என்னை வளர்த்தவங்க மேல எனக்கு நன்றியும் நம்பிக்கையும் அன்பும் இல்லைன்னா உங்களை எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுற பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்க முடியும், ஒரு வேலையை எப்படி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் சொல்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பார்க்கலாம், பேசு பேசு. குழந்தைங்க சொல்லுவாங்க, மேம் அங்க வந்தா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் மேம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் மயக்கமே போடாத குழந்தைங்க தானே. சரி வா மேம், நான் மயக்கம் போட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், எப்படியும் கையில் ஒரு வசம் பாட்டில் தண்ணி இருக்கும், முகத்தில் தெளிச்சு மறுபடியும் எழுப்பி எங்க பேசு அப்படின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதானே. விடுறதாக நான் முடிவு பண்ணல, இல்ல விட போறது இல்லை. இல்ல மேம் அங்க போனா நாக்கு பல்லெல்லாம் ஒட்டிக்கும். ஆமா தெரிஞ்சது தானே, நாக்கு பல்லெல்லாம் இங்க வந்து என்ன ஒட்டிக்கும். ஆமா சரி ஒட்டியாச்சு இல்ல, தண்ணியை குடிச்சிட்டு நீ பேசலாம் தானே, அவ்வளவே. இல்ல மேம் ரொம்ப பயமா இருக்கு. அப்ப சொல்லுவேன் குழந்தைங்கிட்ட, ஒத்தப்படியா ஏறலாம், ஒரு அவசரமும் எனக்கு இல்லை. 10 படியா தாண்டினேன்னா கால் வழிக்குனா கடைசி படிக்கு வந்துருவேன். ஒத்தப்படியா ஏறினா கால் வழிக்குனா அடுத்த படிக்கு தான் வருவேன். மெதுவாவா இங்க வந்து நில்லு, மை நேம் இஸ், நான் கும்பலும் ஒட்டிக்கிச்சு, அவ்வளவே தான். திருன்னு எல்லாரையும் பார்த்து மொழி, ஒரு நிமிஷம் உனக்கு கொடுப்பேன். மேம் நான் இல்ல ஒரு நிமிஷம் ஆகலையே, இன்னும் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அங்க நின்று படிச்சிட்டியா, நாளைக்கு மறுபடியும் மேடைக்கு வரும்பொழுது முதல் நாள் அளவு அவ்வளவு சீக்கிரமா நாக்கும்பலும் ஒட்டாது, இன்னும் சில நானோ செகண்ட்ஸ் போகும். ஆனா அப்பவும் பேச வரலையா நில்லு. அடுத்தது 3வது நாள் வரும்பொழுது தலை தன்னை போல அசையும். குட் மார்னிங் கிளாஸ், குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ், மை நேம் இஸ், மறுபடியும் நாக்கும்பலும் ஓட்டிடும். பிரச்சனையே இல்லை. 4வது நாள் வரும்போது இன்னும் கொஞ்சம் என்னாச்சு, பயத்தின் வழியாகத்தான் பயத்தை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற பெரிய பாடம் அப்பதான் புரியும். மேடைக்கு போனா பயமா இருக்கும், மேடைக்கு போனா பயமா இருக்கும், மேடைக்கு போனா பயமா இருக்கும் அப்படின்னு சேர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா சேர்லயே தான் உட்காரணும். மேடைக்கு போனா பயமா இருக்குங்கிற பயத்தை விட்டு வெளியில வரணும்னா மேடைக்கு தான் வந்தாகணும். மேடைக்கு வா அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாணவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டாரு. கண்டிப்பா நீங்க திரைப்படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி ஹீரோ மாதிரி தோல்ல ஒரு பைய போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மிக மிக சாதாரணமான குழந்தை. திரும்பி பாத்தீங்கன்னா 10 பேருக்கு நடுவுல காணாம கரைஞ்சே போயிடுவாரு. அப்படிப்பட்ட மாணவன் உட்கார்ந்துருந்தாரு. அவரை கூப்பிட்டாச்சு. மதிய நேரம் ஆங்கில பேராசிரியர் வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா எத்தனை பேர் கண்கள் பளபளன்னு இருக்கும்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஹை வோல்டேஜில் தூக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்காமல் பார்த்து நோக்காமல் நோக்கி பார்க்குற மாதிரி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னால யாரோ நிற்கிறாங்க, ஏதோ பேசுறாங்க, அவ்வளோதான் தெரியுது. சரி இது எங்களுக்கு பார்த்து பழக்கம் தானே, ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறோம். மற்றவங்க எல்லாம் கூப்பிடப்படுத்திக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய குட்டி பேப்பர்ல மை நேம் இஸ், மை நேம் இஸ், மை நேம் இஸ், ஏன்னா இனி கூப்பிட்டாங்கன்னா சிக்கினேன், கூப்பிடலன்னா ராசி பலன் தப்பிப்பது, எப்படியோ இன்னைக்கு போயிடலாம். இத்தனை எண்ணங்களும் தலைக்குள்ள போக போக அந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன மாணவர் உருவத்துல ரொம்ப சின்னதுமா, என்ன உருக்குனீங்கன்னா 10 என்னுடைய அந்த மாணவன் மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன உருவம் வந்து நின்று தம் பேரை சொல்லியாச்சு. யாரும் நிமிந்தே பார்க்கல, நான் மட்டும்தான் கவனிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் சொல்ற தகவல் எனக்கு ரொம்ப முக்கியம், சொல்ற விதம் எனக்கு ரொம்ப முக்கியம். 4 நாள் கழிச்சு இதே தகவலை அவர் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்ல போறாராங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துட்டே இருக்கேன். அப்போ அவர் சொன்னது ஐ எம் ஃப்ரம் தாராவி அப்படின்னு சொன்னாரு. தாராவிங்கிறது இப்ப வேணா உங்களுக்கு ஸ்லம் டாக் மில்லியனர்னு ஒரு படம் வந்ததுனால தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்ற சங்கதி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால. சரி என்ன, மும்பை கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேரி பகுதி அது. உலகத்தினுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பல குணங்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அங்கிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ன போது 1-2 குழந்தைங்க தலையை மெதுவா நிமிந்து பார்த்தாங்க. மற்றவங்க எல்லாம் குமிஞ்சு மை நேம் இஸ் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த குழந்தை சொன்னது ஐ எம் ஃப்ரம் தாராவி, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் மை லிட்டில் பிரதர். என்னுடைய குட்டி சகோதரன் தான் நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம். ஆங்கிலத்துல நிறைய தப்பு இருந்தது, தப்பு இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு வேலை போயிடும். அப்படியெல்லாம் தப்பு இருந்தாதான் அதை திருத்த நாங்க முயற்சி பண்ணுவோம். திருந்தாம நீங்க வெளியில வருவீங்க, அப்புறம் உலகம் என்ன அடிச்சா மாறுவோமோ அதை மாத்தி உங்களை வெளியில எடுக்கும். சரி, இந்த குழந்தை சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாரும் அப்புறம் ஒரு 10 முகம் நிமிந்து பார்த்தது. ஏன்னா குமிஞ்சிதையே பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. நிமிந்து பார்த்த உடனே என் தம்பி மட்டும் இல்லாட்டா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்.
அடுத்தது அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லை, ரொம்ப வறுமை எங்க வீட்டில், நல்லா வாழ்ந்த அப்பா தான் யார் யாருக்கோ கேரண்டி சைன் போட்டுட்டு அப்பா கையில இருந்து சொத்தெல்லாம் போயிடுச்சு. சாதாரண ஒரு குடிசை, கூரை தகரத்தால ஆன கூரை, கோணிச்சாக்கு தான் வட்டம். நான் ஏதோ ஒரு அரை இருட்டுல கதாநாயகன் ஒரு அவனுடைய கதையை படிச்சு கண்ணெல்லாம் இப்படி பண்ணிட்டு அப்படின்ட்டு வெளியில வருவோமே, அதுக்காக சொல்லலை. நான் சொல்றது அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஏன் நான் அவங்கள முதல்ல வாழ்த்தினேங்கிறதுக்கான ஒரு காரணம். சரி, அப்போ ரொம்ப பசிக்கும், முதுகும் வயிறும் ஒட்டிக்கும், ரொம்ப வலிக்கும். ஒன்னும் சொல்ல, அவமானமே இல்லை. வறுமையில என்னப்பா அவமானம் இருக்கு? அவ்வளோ அழகா அந்த குழந்தை சொல்றான். திக்கி திக்கி திணறி கிடைச்ச ஆங்கிலத்துல அவ்வளோ அழகா சொல்றான். எல்லாரும் குமிஞ்சிருந்த தலையெல்லாம் நிமிர்ந்தது, எல்லாம் இப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. அழகா சொல்லிட்டு இருக்க, யாருக்கு எல்லார் முன்னாலையும் வந்து நின்று என் வறுமை மேல எனக்கு அவமானம் கிடையாது அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கோ, அவனை விட பெரிய போர் வீரன் உலகத்துல கிடையாது. நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு. அவ்வளவுதான். அடுத்தது, வலி தாங்க முடியலையா, அதனால அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுல எலி பாஷானம் கலந்துட்டு அந்த பெட்டி இருக்கு இல்லையா, எலி படம் போட்டிருக்குமே, அதை தூக்கி வீசிட்டாங்க. என் குட்டி தம்பிக்கு தெரியல, அதை தூக்கிட்டு வெளியில ஓடி வந்து எங்க அம்மா ஏதோ திதிப்பா ஏதோ மருந்து போட்டிருக்காங்க, சாப்பாட்டுல மருந்து கலந்துருக்காங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல பக்கத்து வீடு அடுத்த வீட்டுல எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து ஐயோ என்ன பண்ற அப்படின்னு அம்மா காலை பிடிக்க போக, தம்பி ஓடி வந்து அம்மா அம்மா விஷம் கலந்துருக்கேம்மா, நான் சாக மாட்டேன்மா, அம்மா எனக்கு இது கொடுக்காதம்மான்னு கேட்டான். இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் முன்னால் நிற்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னார் அந்த மாணவர். அழலாம். இப்படி ஒரு வன்கொடுமைக்கு, பசிக்கு ஒரு குழந்தைய தள்ளுன சமுதாயத்தை சபிக்கலாம். ஆனா இதெல்லாம் தீர்வு அல்ல. அடுத்தது, நான் அவருக்கு ஆசிரியராக இருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷமாக எனக்கு இருந்தது. தினம் தினம் அந்த குழந்தைய பார்க்கறது அவ்வளவு சந்தோஷம். வறுமையில் செம்மைனா அவங்க அந்த பையன்கிட்ட இருந்து படிச்சேன். 18 வயசுல அந்த குழந்தைக்கு இந்த பக்குவத்தினுடைய ஒரு நானோ பார்ட்டிகள் கூட எனக்கு கிடையாது. 50 வயசுல அவருக்கு பாடம் எடுக்கும் பொழுது வகுப்புக்கு காலம் தவறாமேன்னு இப்ப ஆசிரியர் சொன்னார்ல, 9 மணி வகுப்புக்கு 8:58க்கு நான் போகும்போது அடுத்து என்ன மின்னல் வேகத்துல என்னை தாண்டி ஒரு உருவம் ஓடும். அந்த மாணவரா இருப்பாரு, போய் உட்காந்துருப்பாரு. காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாரு. அப்பாவோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல போய், அது கோழியாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வரதுல இருந்து, மீனாக இருந்தால் அதை பதப்படுத்துறதுல இருந்து, அதை அன்லோட் பண்றதுல இருந்து, லோட் பண்றதுல இருந்து 5:30 மணி 6:30 மணி வரைக்கும் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், நீங்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட்ல டெஸ்ட் எழுதிருப்பீங்க, பிசிக்ஸ்க்கு ஒரு டெஸ்ட், மேத்ஸுக்கு ஒரு டெஸ்ட்னு. இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் உங்களுடைய டியூஷன் சென்டர்ல மாஸ்டர் திருத்திருக்க மாட்டாரு. அதற்குன்னு திருத்துறதுக்குன்னு சில குழந்தைங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை நான் சொல்லக்கூடிய இந்த மாணவர் போய் ஒரு பேப்பர் திருத்துறதுக்கு 50 பைசா அப்படின்னா அதெல்லாம் திருத்தி கொடுத்துட்டு, கிளாஸுக்கு சாப்பிடாம உள்ள 9 மணிக்கு உள்ள வரல அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், சிரிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பாக்கலாமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா you're too early for the next hour, என்னாச்சு அடுத்த கிளாஸ்க்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிடுவேன். அவ்வளவே தான். காலதாமதமா வந்தால என்ன தப்பு மேம், பஸ் லேட் ஆயிடுச்சு மேம். நான் சொல்லுவேன், இல்லடா லேட்டா வந்த பஸ்ல வந்த கண்ணா, அவ்வளவுதான், தாராளமா முடியும் நம்மளால. ஏன் காலதாமதமாக ஒருத்தர் வரும்போது அவரை அனுமதிக்கும் பொழுதெல்லாம் வகுப்புக்குள்ள நேரத்துக்கு வந்த அத்தனை பேரையும் நான் அவமதிக்கிறேன்னு அர்த்தம். அந்த தாய் தகப்பனும் அவசரமா தானே சமைச்சு கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த மாணவர் என்ன வேணும், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆகணும், அவ்வளவுதான் அவர் கேட்ட ஆசை. I should become an astrophysicist. வேற ஒண்ணு இல்ல. வறுமையா அதை பத்தி கவலை கிடையாது, நோயா அதை பத்தி கவலை கிடையாது, தாய் தகப்பன் 10 பேர் முன்னால நீங்க காமிச்சு பெருமைப்படுற அளவுக்கு பெரிய வேலை செய்யலையா, கவலை இல்லை. என் குழந்தைங்களுக்கு மறுபடியும் சொல்வேன் நான், உங்க அப்பா கூலி தொழிலாளியா, தோலை விரிச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்து my father is a wage laborer, my mother is a homemaker, I am proud of them னு குரல் ஓங்கி சொல்லி பழகு. இதை சொல்ல நீ கூச்சப்பட்ட அப்படின்னு சொன்னா உன்னை நம்பி நான் எதையும் கொடுக்க மாட்டேன், கல்வியை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவு துணிவாக சொன்ன குழந்தை. சரி, 3 வருடம் முடிய போது. 4th செமஸ்டர் வரும்பொழுதே ஆல்ரெடி பூனேல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ்ல அவருடைய ஆர்டிகிள் ஆன் நானோ பார்ட்டிகல்ஸ் பிசிக்ஸ்ல அவர் எழுதி அனுப்பிய ஆர்டிகிள் எடுத்துட்டாங்க, ஜேர்னலுக்காக பிரசுரிக்கிறதுக்கு எடுத்துட்டாங்க. சாதாரணமாக ஒரு செமினாருக்கு போய் ப்ரொசீடிங்ஸ்ல போடுறதல்ல நான் சொல்றது, ஜேர்னல், ரெஃபரீட் ஜேர்னல். 10 விஞ்ஞானிகள் உட்கார்ந்து நீங்க 10 பேரை பார்த்து காப்பி அடிக்கலையான்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒத்த எழுத்ததுக்குள்ள போகும். அப்படிப்பட்ட ஜேர்னல பப்ளிஷ் ஆச்சு. கூப்பிட்டாங்க கல்லூரியிலேருந்து அவரை கூப்பிட்டு 2 மாசம் அங்க வந்து தங்குறப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் ஸ்டைபன் கொடுக்குறேன். 2 மாதம் தங்கி கல்லூரி தொடங்கி ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வந்தாரு. செமஸ்டர் ஃபீஸ் அவர் தான் கட்டினார். சரி, கிளம்பும் போது ஐபிஎம்ல அவருக்கு வேலை கிடைச்சது. நான் சொன்னேன், அட பாவி, ஐபிஎம் குள்ள போறேன்னா அப்புறம் எப்படா ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஆவ? இல்ல மேம், ஒன்றும் இல்லை, நான் ஐபிஎம் குள்ள போனேன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 years யூ ஜஸ்ட் ஸ்டடி வித் அஸ், ஐ மீன் பி வித் அஸ், எங்க கூட இரு, 2 வருஷம் நீ எங்க கூட வேலை பார்த்தேன்னா 3ஆவது வருஷம் பிட்ஸ் பிலானில உன்னை எம்டெக் சேர்த்துறோம்.
பிட்ஸ் பிலானி எங்கேயோ கற்பனைக்குள்ள கேட்கற கதை காதுல விழுதுல. நான் சொன்னேன், அடா சே, நான் போனதில்லடா பிட்ஸ் பிலானி, நீ போய் உட்காரு, நான் ஃபோன் பண்றேன், எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் சொல்லுக்கண்ணா. ஏன்னா நான் என்னுடைய மாணவர்கள் மூலமா தான் நான் போகாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். சரி சொல்லு. சரி பிட்ஸ் பிலானி போயாச்சு. ஒரு 4 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் வகுப்புல இதே மாதிரி ஒவ்வொன்றையும் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன குழந்தைங்களெல்லாம் எழுப்பி அவங்ககிட்ட சொல்வேன், யூ ஆர் சீட்டட் நாட் பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் புல். ஏதோ புவியீர்ப்பு தாங்காம எல்லாம் உட்காரல, நீங்க பயம்தான் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்கு. எல்லாரையும் எழுப்பி ஒவ்வொருத்தரையா சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், சின்ன பையன், ஆனா எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா. அவன் என்ன பார்த்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அவனை பார்த்து எடுத்து ஏய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நான். அவ்வளோ மரியாதை எனக்கு அவன்கிட்ட அப்படின்னு சொன்ன போது, அவனுக்கு ஒரு தம்பியா, அவன் தம்பியால தான் அவன் காப்பாற்றப்பட்டானா அப்படின்னு சொன்ன போது ஒரு குட்டி கை மேலே வந்தது. மேம் அந்த தம்பி நான் தான் மேம் அப்படின்னு எழுந்திரிச்ச போது உண்மையாகவே எதுக்கெல்லாம் நான் கண்கலங்கினேன்னு தெரியாது. அந்த நிமிஷம் ரொம்ப கண்கலங்கினேன். ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஒரு அண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட நான் பாடம் படிக்கிறதுக்கே ஆண்டவா எவ்வளவு பெரிய புண்ணியம். இந்த குட்டி தம்பியும் அனுப்பியிருக்கே, அவ்வளவுதான். அண்ணனை போல 10 மடங்கு பெரிய ஆள் இந்த சின்ன தம்பி. கல்லூரியில் இருந்த பல ஆசிரியர்கள் பிசிக்ஸுக்கு அந்த பையன்கிட்ட தங்களுடைய மகன்களை டியூஷனுக்கு மகனையும் மகளையும் அனுப்புனாங்க. 6, 7, 8 இந்த 3 வகுப்புகள் தான் நம்மளுடைய கல்வியில மிகவும் தளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. பள்ளிக்கூடத்துல 6, 7, 8 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்பா அம்மாவும் தோல்ல தூக்கி வச்சுட்டு வருவாங்க. 99.9 மார்க் வாங்கினாலும் மிச்ச புள்ளி ஒண்ணு எங்க காணோன்னு தேடிட்டு வருவாங்க. 9, 10 கழுத்துல குறக்கலையை பிடிச்சிருவாங்க, போட்டு அவ்வளவுதான் சாக்குல கட்டு கொண்டு போய் டியூஷன் சென்டர்ல உட்காத்தி வை. 10ஆம் கிளாஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னா காஷ்மீர்ல இருக்கீங்க, 12ன்னா கார்கில்ல இருக்கீங்க, அவ்வளவே தான், வேற இல்ல. அப்படி கொண்டு போய் வைக்கக்கூடிய 6, 7, 8 புத்தகம் தலைகீழ இருக்கா நேரம் இருக்கா எதுவுமே தெரியாது. ஏதோ படிக்கிறாங்க, அதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்துக்கலாங்க, அதெல்லாம் 10th பாத்துக்கலாங்க அப்படின்னு. 6, 7, 8ல வேறு ஊனலைன்னா 9, 10ல வேறு விட்டு வெளியில வரவே முடியாது உங்களால. சரி, அந்த 6, 7, 8 வகுப்புகளுக்கு இந்த பையன் தான் கிளாஸ் எடுப்பான் போய் டியூஷன் சென்டர்ல. ஆனா எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்கியிருப்பேன், இன்டர்னல்ஸ் வரும்பொழுது என் பையன் உங்க பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரும்போது அவனை படிக்க விட்டுறணும். சரி, அடுத்தது கிளாஸ் காலேஜ் 3 மணிக்கு முடிச்சு பசியோட வருவான் என் பையன். என்ன பண்ணணும் தெரியுமா, உங்க குழந்தைக்கு இவ்வளோ பெரிய டம்ளர்ல ஏதோ ஒன்று கலந்து கொடுத்து அவன் குடிச்சு வளரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க பையன் பாதி குடிச்சா போதும், மீதி என் பையனுக்கு கொடுத்துருங்க, அவன் குடிச்சு அவனும் வளரட்டும். நிறைய. ஆனா அவங்க 4 நாளைக்குள்ள வந்து சொன்னது என்ன தெரியுமா, அவர் பாடம் எடுக்கிறது வேற மேடம், பிசிக்ஸ் மேல அவ்வளோ மோகத்தோட இருக்காரு, பிசிக்ஸ்ல கண்ணெல்லாம் மின்னுது அவருக்கு. அவர் சொல்லி கொடுத்தா என் பையன் ஏதோ ஒரு தேவதூதன் இறங்கி வந்து பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அதை விட என் பையன் சைக்கிளை தொடக்க கூட மாட்டான் மேடம், சைக்கிளை தொடச்சு வைக்க சொல்லி கொடுக்குறாரு, அது வீல்ஸ்க்கு எப்படி எண்ணெய் போடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கொலாப்சபிள் கேட் கிறுக்குன்னு சத்தம் வரும், ஒரு நாள் கூட எண்ணெய் போட்டதில்லை. என் பையனை கூட்டிட்டு போய் இந்த வீல்ஸுக்கு எப்படி எண்ணெய் போடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தலைக்கு என்ன தேய்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. தட்டுல சாப்பாடு மிச்சம் வைக்காம இருக்க சொல்லி கொடுக்குறாரு, செதறாம இருக்க சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப அழகா எங்களால முடியாதது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு உங்க பையன் அப்படின்னு. அவ்வளவேதான். 3rd இயர் வந்தது. வந்தபோது நான் கேட்டேன், டேய் அண்ணனுக்கு தம்பிக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், எங்கடா குருதர்ஷனை கேட்ட போது சிரிச்சுட்டே சொன்னான், மேம் காரிடார், எனக்கு இன்னும் கண் முன்னால அந்த காட்சி அப்படியே இருக்கு. காரிடார்ல நடந்து வந்துட்டு இருக்கோம், இதுவும் சின்னதா இவ்வளோண்டு தான் இருக்கும் இந்த பையன். அண்ணனும் கிளம்பியாச்சு, தம்பியும் கிளம்பியாச்சு, 2 ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வேற. எங்க குருதர்ஷனை கொடுக்காமே ஒண்ணா எப்படி? மாசம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வேற, குருதர்ஷனைங்கிறது வேற. என் குழந்தை என் தோள் மேல ஒரு நாளைக்கு ஏறி நின்று உலகம் உங்களை நீங்க பார்த்ததோட இன்னும் எனக்கு அழகா தெரியுதே அப்படின்னு என் மாணவன் சொன்னா, அதுக்கு பேர் தான் குருதர்ஷனை. இப்ப நான் கேட்ட போது அந்த பையன் சொன்னான், மேம் டோன்ட் வரி மேம், 2020ல இஃப் இந்தியா இஃப் தேர் இஸ் அ நோபல் பிரைஸ் ஃபார் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அந்த டீம்ல அண்ணனும் நானும் கண்டிப்பா இருப்போம், அதுதான் உங்களுக்கு ரைட். நான் சொல்ல வர்றது புரியுதா? நீ ஏன் கை தட்டுறேன்னு உனக்கு புரியுதா? நான் உன் நெஞ்சு நெகிழ்னா ஒன்னும் சொல்லல, ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் மிக அந்தரங்கமான ஏற்படுத்த ஒரு உடன்பாடு. வாங்குறாரா வாங்கலையான்னு எனக்கு தெரியாது, வாங்கணுங்கிற ஆசைக்கு தான் எனக்கு தலை சாய்க்கிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொன்னதுக்கு தான் நான் தலை சாய்க்கிறேன். இப்ப நான் சொன்னேன், நீ வாங்கிடுவேன், நீயும் உங்க அண்ணனும் வாங்குவீங்கடா, சரி. ஆனா இப்படிப்பட்ட மாணவர்கள் தவப்பயனா எனக்கு கிடைக்கணும்னா நான் ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு தகுதியான ஆசிரியரா இருக்கணுமே. அப்ப ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம், ஒன்றும் இல்லை, கண்டிப்பா காலேஜ்ல அண்ணனையும் தம்பியும் அலுமினாய் அப்படின்னு கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க, கார்ல அப்படியே உங்களை கூட்டிட்டு வருவாங்க, கார் காலேஜ் வாசல்ல பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னால் நிற்கும் போது கதவு திறந்து விடுறதுக்கு நான் கண்டிப்பா இருப்பேன்டா. உங்க கதவு திறந்து விடுறது ஜேபி மேம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு பத்தி? சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு டீச்சர் உள்ள வந்தவொடனே சுத்தி சுத்தி கும்மி அடிச்சு கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு கையில இருக்கிற ஏரோப்ளைன் அவர் தலையில அடிச்சு, என்னடா அம்மா என்னது பாக்குறோம்,
நம்ம பார்வையில் இன்னும் தெளிவே வரலையேப்பா, நம்ம பாதையில சுத்தமே வரலையேப்பா, நீங்க எந்த பக்கமும் செதறிடாம இருக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு ஆள் உங்களை கண்டிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு நீங்க நிக்நேம் வைக்கலாம். அவர் அங்க வரும்போது தோலை இப்படி கிண்டல் பண்ணிட்டு பசங்க எல்லாம் வாயை மூடிட்டு அப்படி குபு குபுன்னு சிரிச்சுட்டு ஓடலாம். இதெல்லாம் தெரிஞ்சும் அடுத்த நாள் மறுபடியும் வகுப்புக்கு ஒரு நபர் வரணும் அப்படின்னா his backbone should be made of iron and steel. சாதாரண முதுகெலும்பு இருக்கிற நமக்கு கூட்டமா நின்று கிண்டல் பண்ண முடியும். எக்காலையும் இரும்பாலையும் ஆன முதுகெலும்பு உள்ள ஆசிரியர் வகுப்புக்கு வந்து அத்தனை கேலியையும் கிண்டலையும் நமட்டு சிரிப்பையும் கொடுத்திருக்கக்கூடிய பேரையும் தாண்டி கண்ணு பார்த்து வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா the teacher is a better breed. நம்மளை விட வீரமான நபரால மட்டும்தான் விலகி நின்று பாடம் எடுக்க முடியும். நான் இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் உங்க வகுப்பு எடுக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், நீ நல்லா இருக்கணுங்கிற ஒற்றை எண்ணத்தை தவிர வேற எதற்காகவும் யாரும் இங்க வரதில்லை. எனக்கு பெரிய அப்துல் கலாம் அவர்களை பத்தி நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது, பக்கத்துல நின்று பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அவரு எனக்கு தெரியும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மேல இருக்கக்கூடிய சூரியனை எல்லாருக்கும் தெரியும். சூரியனுக்கு எல்லாரையும் தெரியணுமான அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னா அங்க ஒரு சூரியன் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியணும்னா டாக்டர் ஏபிஜே மாதிரி ஒரு சூரியன் இருக்கணும், அவ்வளவேதான். அவர் வந்து நின்று அவர் பேச போற மேடையில இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் தொகுத்துறை வழங்குங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல கொடிசியா ஹால்ல நான் தொகுப்பு வழங்கணும். ஆனா தென் ஹி வாஸ் தி பிரசிடென்ட். சுலபமா மேடையெல்லாம் அவரோட ஏற முடியாது. வீட்டுக்கு வந்து நான் யாரு என்ன ஏது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் பண்ணி கழுத்துல ஒரு ஐடி கார்டு, கையில பேனா இருக்கக்கூடாது, அழைப்பதில் இருக்கக்கூடாது, திடீர்னு திரும்பக்கூடாது, தும்மக்கூடாது, இருமக்கூடாது. அவர் வந்து போற வரைக்கும் 45 நிமிஷமும் அப்படியே நிற்கணும், அவ்வளவுதான். அடுத்தது எனக்கு என்ன சொன்னாங்க, யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி டாக் இன் இங்கிலீஷ். He is the president and he is being invited by the industrialists. அதனால உங்களுடைய ஹோல் இதுவே. நான் சொன்னேன், இல்லையே ஏபிஜே அப்படி சொல்ற அவர் இல்ல இல்ல மேடம், we have to give him due respect. இங்கிலீஷ்ல தான். சரி, எல்லாம் இங்கிலீஷ்ல பேசி கடைசியில டாக்டர் ஏபிஜே will be addressing the audience now அப்படின்னு சொல்லியாச்சு. வராரு. he is the first citizen of the country, the president of the country, he will be addressing அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறாரு. தலைமுடி இப்படி விழுந்திருக்கு, அவ்வளவுதான். நீள நீளமா விரல்கள். எனக்கு அந்த நீண்ட நீண்ட விரல்களை பார்க்கும்போது மறுபடியும் ரொம்ப பொறாமையா இருந்தது. ஒரு நல்ல சர்ஜனுக்கு நீண்ட நீண்ட விரல்கள் இருக்கும். கோவில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சிலை கை தொங்க விட்டுருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீண்ட நீண்ட விரல் இருக்கும். நல்ல ஆர்டிஸ்டுடைய விரல்கள் நீண்ட நீளமா இருக்கும். சயின்டிஸ்டுடைய விரல்கள் நினைச்சு, ஆஹா இந்த விரல்களா, பொக்காரன் இதுவா, இந்த கையிலே இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு வெடிகுண்டு, ஆஹா ஆஹா அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்து நின்று எல்லார் கண்ணையும் தாண்டி இந்தியா 2020 தாண்டி அவருடைய கண்கள் பார்த்துட்டு இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு திருக்குறள் சொல்ல போறேன், எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு தமிழ்ல தொடங்கினார். அவ்வளவுதான். எனக்கு உண்மையாகவே நான் சொல்றேன், ஒரு துளி கிடைச்சா நாக்குல இருக்கக்கூடிய வறட்சி தீரும் அப்படிங்கும் போது ஆண்டவன் கொடங்கொடமா தலையிலேருந்து கொட்டுற மாதிரி அவர் சொன்ன அதுதான். நான் இப்ப என்னுடைய மாணவர்களை சொன்னேனே, அதுல இருந்து உங்களை கொண்டு வரதாங்க தான். ஒண்ணுமே சொல்லல. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. திருக்குறள் சொல்றதுக்கும் படிக்கிறதுக்கும் 20 வரிகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கும் கோனார் தமிழுரை தேவையில்லை. பதம் பிரிச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவம் ஆசிரியர்களுக்கும் கேட்கிற காதுகள் நமக்கு இருந்தாலும் போதும். வெள்ளத்து அணையது, இந்த வழியா போனீங்கன்னா குளங்கள் இருக்கு, தாமரை குளங்கள் இருக்கும், அல்லி குளங்கள் இருக்கும். அந்த குளத்தினுடைய தண்ணீரின் உயரம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பூவினுடைய தண்டு உயரமாக இருக்கும். வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம். சரியா? இந்த யூ கேன் வின் அப்படின்னு எழுதி இருக்குல்ல, ஷிவ்கேரா ஒரு புக் எழுதினாரு, யூ கேன் வின் அப்படின்னு. அதை படிச்சுட்டு யார் வின் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா நீ வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்தோன்னா புத்தகம் நிறைய விற்பனையாச்சு, அவர் வின் பண்ணாரு. ஆனா நீங்களும் நானும் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம அத்தனை பேருக்கும் உள்ள ஒத்த கொள்ளுப்பாட்டனான ஒரு வள்ளுவன் உட்கார்ந்து எழுதினாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எங்க நீ நிக்கணும்னு முடிவு பண்றியோ அங்க உன்னால நிக்க முடியும். ஷிவ்கேரா would have written, your attitude decides your altitude. இப்பதானேப்பா நீங்க சொல்றீங்க. எங்க ஊர்ல 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதர் சொல்லியாச்சு. இப்ப திரும்பி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரேன். ஐ டு நாட் நோ. அவங்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சு மேல போய் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதே மாணவன் அண்ணா என்கிட்ட வந்த போது நான் கேட்டேன், என்னடா போயிட்டியா பிட்ஸ் பிலானி? ஐயோ மேம், யூ நோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்டேன். இப்ப ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுறான், சரளமா இமோஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பேசுற அளவுக்கு பக்கம் வந்தாச்சு. நான் சொன்னேன், ஐ டோன்ட் நோ, சொல்லு என்னாச்சுன்னு. மேம், இன் ஐபிஎம் தே ரியலி வாண்டட் டு புட் மீ இன் எம்டெக் இன் பிட்ஸ் பிலானி, பட் தட் வாஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதானே ஐபிஎம் கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியும்.
அவங்களுக்கு தேவையான ஒரு கல்வித்துறைக்குள்ள தானே உங்களை விடுவாங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு நீ மேல போகணும்னா நீ தான் எம்எஸ்சி. தம்பி இப்போ வேலைக்கு வந்து அண்ணனை படிக்க வச்சுட்டு இருக்கோம். நம்ம மேடம் கியூரி கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அக்கா போய் படிச்சுட்டு வந்து தங்கையை அனுப்பி தங்க போய் படிச்சதாக. அதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்ல, உள்ளூருக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. என்ன கூவி கூவி சொல்ல நமக்கு தெரியல, அவ்வளவேதான். மனசுல முடிவு எடுத்துக்கோங்க. இன்னி தேதிக்கு வந்திருக்கேன், கல்லூரிக்குள்ள வந்திருக்கேன். கிடைக்காம கிடைச்ச கல்வி, கிடைக்காம கிடைச்ச தாய்க தகப்பன், கிடைக்காம கிடைச்ச ஆசிரியர், இதுக்கு மேல கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நன்றி 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 ஆண்டவனுக்கு எழுதிட்டு போனேன்னா வாழ்நாள்ல ஒரு நாள் கூட மிஞ்சாது. ஆனா நன்றி இன்னும் 10 உட்காந்துருக்கும். இவ்வளவு அழகான வாழ்க்கையை தூக்கி என் கையில கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விளையக்கூடிய பயிர்களை சாப்பிட்றேன், காத்த சுவாசிக்கிறேன், தண்ணீரை குடிக்கிறேன். இது அத்தனையும் பண்ணக்கூடிய நான் திருப்பி கடன் செலுத்தணும், வட்டியோட கடன் செலுத்தணும். அந்த வட்டியோட கடன் செலுத்துறதுதான் நாளைக்கு 4 வருஷம் கழிச்சு when you become not an engineering graduate but an engineer, வெளியில வரும்போது ரொம்ப அழகா உங்க பிரின்சிபல் சொன்ன அதேதான். பாமர மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒரு தேவையின் ஒரு பங்கையாவது உன்னால தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா யூ ஆர் அன் என்ஜினியர். அது தீர்த்து வைக்காத வரைக்கும், ஏதோ அந்நிய நாட்டு கம்பெனியில மாதம் இவ்வளவுன்னு வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் டோன்ட் வரி, யூ ஆர் நாட் அன் என்ஜினியர், யூ ஆர் ஜஸ்ட் another liability to the country. நாடு சரி ஏதோ நீயும் இருன்னு விட்டுட்டு போகுது, வேற எதுவுமே இல்லை. நீ உருவாக்குற 10 பேருக்கு வேலை கொடுக்குற, உன்னை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு மனதுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கணும். ஆனா சொல்லிடலாமா, வெள்ள தனையது மலர் நீட்ட மாந்தது முள்ள தனையது உயர்வுன்னு சொல்றது சுலபம். ஆனா மறுபடியும் வள்ளுவன் இந்த மாதிரி எல்லாம் நழுவோன்னு தெரியும். கூட வந்து என்ன சொல்லலாம் தெரியுமா, எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், கிடைச்ச எல்லாம் கிடைக்கும்டா. எண்ணியர் திண்ணியராக பெறின். திண்மை இருக்கணும்ல மனசுல, உறுதி இருக்கணும்ல மனசுல. உட்காந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடி இன்னைக்கு பாருங்க ஸ்விம்மிங்ல 25th கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நினைச்சேன், ஐயோ எத்தனை தடவை தான்ப்பா கோல்டு மெடல் வாங்குவாங்க. வாங்கி 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 அவங்களுக்கு மெடல் வாங்குறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. தினம் 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 அன்றாட வாழ்க்கை. தங்கமா கொடுங்க சார், வாங்கி வச்சாச்சு. அடுத்தது என்ன தவிர வேற யார் சார் வரப்பாங்க, கொடுங்க சார், வாங்கி வச்சாச்சு. ஐயோ எவ்வளோப்பா. அதுவும் இல்லை, அந்த மெடலுக்காக நான் நிற்கும் போது என்னுடைய நாட்டினுடைய கொடி உயரும், என் நாட்டுப்பண் பாடப்பெறும். இதை விட என் நாடு என்னை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கும்? அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, கூடவே வருத்தமா இருக்கு. இன் வாட் வே ஆர் வி இன்ஃபீரியர், இன் வாட் வே ஆர் வி டிஃப்ரெண்ட்? எந்த விதத்துல நம்ம சோட போயிட்டோம், எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம், எந்த விதத்துல கையால் ஆகாம எப்படி உட்கார்ந்துருக்கோம்? 2020 இந்தியா தான் இளைஞர்களின் மிகப்பெரிய தேசமாக இருக்க போகிறது. ஆனால் இளைஞர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்பது அதுதானே தெரியணும். ஓட்ட பாத்திரமா இருந்தா எத்தனை பேர் வந்து எத்தனை சொன்னாதான் அதுல தங்கும்? பாத்திரம் கனமா இருக்க வேண்டியது பாத்திரத்தினுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. வாயில எடுத்து எடுத்து ஊட்டி ஊட்டி அந்த யூனிஃபார்ம்குள்ள உட்கார்ந்துருக்க ஒண்ணு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சு தோல் தாங்காம பிடிச்சு தள்ளியாச்சு. கல்லூரி வாழ்க்கையை பத்தி ஊடகங்களும் திரைப்படங்களும் காட்டுறதை தயவு செஞ்சு விட்டு விலகு. மூட நம்பிக்கையில முதல் மூட நம்பிக்கை திரைப்படத்துல வரதெல்லாம் சத்தியம் நம்புறது, மிகப்பெரிய மூட நம்பிக்கை. உனக்குன்னு ஒன்று உருவாயிருக்கு, ஏதாவது ஒரு திரைப்படத்துல காமி. எங்கேயாவது நின்று இத்தனை குழந்தைங்க கிட்ட மீண்டும் 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 வந்தவர்கள் நல்ல உரைகளை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எங்கேயாவது சொல்லு. கிச்சு கிச்சு மூட்டுறதுக்கோ கிளுகளை போட்டுறதுக்கோ உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கோ எதுக்குமே யாரும் இங்கே இல்லை. அதுக்கு நீ எங்க வேணாலும் போ, உன்னை சிந்திக்க வைக்கணும். என் குழந்தை நீ, நாங்க பார்க்க வளர்ற குழந்தை. நீ தடிக்கினா எங்களுக்கு வலிக்கும், நீ விழுந்த அப்படின்னா எங்களுக்கு தான் எலும்பு முறிவு, வேற யாருக்கும் கிடையாது. ஐயோ பாவம், பார்த்துப்போ 10 அடி நகர்த்தி அங்க ஒரு சிவப்பு கொடியை கொத்தி வைக்கணும். பார்த்துடா அங்க ஒரு குழி இருக்குமா ப்ளீஸ். 18 வயசுல இந்த மாதிரி எல்லாம் மனசு சலனப்படுமா? கொஞ்சம் தாராளம், கொஞ்சம் பயப்படும், கொஞ்சம் நின்னுக்கோமா. சரி, இன்னொரு பக்கம் வரையா ஒரு வேகத்தடை போட்டு வச்சிருக்கோம். என்ன ரொம்ப வேகமா போற, தட்டி விழுந்துருவேக்கண்ணா, கொஞ்சம் ஜாகிரதையாரு. இது வரைக்கும் வேகத்தடையை யாராவது நின்னு பாராட்டி தேங்க்ஸ் லாட் தேர் இஸ் அ ஸ்பீட் பிரேக்கர், இது மட்டும் இல்லைன்னா தலைதறிக்க போய் விழுந்திருப்பேன் இது வரைக்கும் சொல்லிருக்கோமா? இல்ல. ஸ்பீட் பிரேக்கர் டேக்ஸ் ஆல் த பீட்டிங். உங்க அத்தனை பேருடைய சாபத்தையும் வாங்கும். உங்க வண்டி தட்டி தூக்கிட்டு போனாலும் ஸ்பீட் பிரேக்கர் அங்க இருக்கிறது உங்க நன்மைக்காக. அங்க ஒரு சிகப்பும் பச்சையும் மஞ்சளுமா விளக்கெறியறது உங்க நன்மைக்காக. சட்டத்திட்டங்கள் இருக்கிறது உங்க நன்மைக்காக. அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும் பாட வேண்டும். எங்க இங்க உட்கார்ந்து பத்திரமா ஆகாயத்துல பறக்கிற பறவையை நீங்க கேட்கலாம். பறவையை பக்கத்துல கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஆகாயத்துல பறக்கிறது எவ்வளவு சௌகரியமா இருக்கா அப்படின்னு சொல்லும். மரத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா என்னை வெட்டி தின்றுப்ப, சுட்டு பொசுக்கி இருப்பேன். உனக்கு பயந்தே நான் பாதி பறக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, அங்க இருந்து பார்க்கணும், மானா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க உட்காந்து பேசலாம், மான் கிட்ட கேட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் வலி உண்டு, எல்லாத்துக்கும் கஷ்டம் உண்டு, எல்லா விதமான பிரச்சனைகளும் உண்டு. கல்லா வந்திருக்கீங்கன்னா, சிலையா வெளியில போகணும்னா கண்டிப்பா உளி விழும். குழந்தைங்க கிட்ட மீண்டும் மீண்டும் நான் சொல்றது, உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா.
கோயில போய் எல்லா சிலையும் பாருங்க, கல்லா தானேமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சிலது தூணா இருக்கு, சிலது படிக்கல்லா இருக்கு, சிலது கோவில் இருக்க சிலையா இருக்கு, சிலது உள்ள நீயும் நானும் கையெடுத்து கும்பிடுற தெய்வமா உட்காந்துருக்கு. முடிவு நீ எடு, நீ எடு எங்க இருக்கணும் அப்படின்னு. கல்லாதான் எல்லாரும் படைக்க முடியும். எல்லாரையும் செதுக்கும். ஐயோ இவ்வளவு செதுக்காதீங்க சார், இவ்வளவு செதுக்குனா எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் பேசாம படிக்கலாவே இரு. படிக்கலாவே இரு, 10 பேர் கால மிதிப்படு, அதுதான் உன் சாய்ஸ், அப்படியே இருந்துட்டு போ. இல்ல இல்ல நான் தெய்வம் ஆகணும் அப்படின்னா செதுக்கி எடுக்கணும். நீ இல்லாததெல்லாம் செதுக்கி செதுக்கி எடுக்கணும். உளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உளிக்கும் வலிக்கும். தலையில பட்டு பட்டுன்னு சுத்தி எல்லாரும் தட்டி இருந்தா உளிக்கு என்ன சந்தோஷம்? இல்ல இல்ல எல்லாம் வலிக்கும். ஆனாலும் என்ன, நீ சிலையாகத்துக்காக பிறந்திருக்க, வெறும் கல்ல அங்க மூலையில் நிக்க கூடாது. வா 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 கூட்டிட்டு கொண்டு போகும்போது அனுபவத்துக்கு சரின்னு சொல்லு, சட்டத்திட்டங்களுக்கு சரின்னு சொல்லு. சட்டத்திட்டங்களுக்கு ஏன் சரின்னு சொல்றோம்? நம்ம நல்லா ஆகணும்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நீ 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்குள்ள ஒரு நூடில் வேணா சாப்பிடலாம். 2 நிமிஷத்திற்குள்ள குழந்தை கண்டிப்பா இல்ல. 10 மாசம் அம்மாக்காரி முதுகு வலிக்க இடுப்பை பிடிச்சுக்கிட்டு நொந்து பெத்தா மட்டும்தான் எல்லா அவயங்களும் பூரணமாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கும். எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்டு சார், எல்லாம் அவசர அவசரமா ஓடுது சார் அப்படின்னு 24 மணி நேரம் ஓட வேண்டாம். 2 நிமிஷத்துல எல்லாம் பூமி சுத்தாது. பகலும் இரவும் வேணும்னா காத்துட்டு தான் இருந்தாங்க. ஆஹா இவ்வளவு வெளிச்சம் இருக்கே, சூரியனை நீ எதற்காக வருகிறாய், முட்டாள் சூரியன் நீ அப்படின்னு வெளியே போய் சொல்ல. சூரியன் சொல்லுவான், வரணும்னு எனக்கு தெரியும், வரதும் வராததும் நான் முடிவெடுக்க வேண்டியது, நீ இல்லைன்னு சூரியன் சொல்லும். காற்றை எதற்காக அடிக்கிறாய், இதோ ஏசி போட்டு வச்சிருக்காங்க, காத்தெல்லாம் அனாவசியம், பாவம் பண்ணி சொல்லு. காத்து சொல்லும், எனக்கு கொடுத்த வேலையை நான் பாக்குறேன், உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லும். இவ்வளவு பெரிய டிராக்டர் இருக்கு, பாவம் முட்டாள் மண்புழு, இது எதுக்கு தான் பூமிக்குள்ள போயிட்டு போயிட்டு வருதோ. இன்னும் 2ஆம் கிளாஸ் புக்ல எழுதியிருக்காங்க, ஒரு உழவனின் நண்பன் அப்படின்னு. மண்புழு எடுத்து கேட்டுப்பாரு, அது சொல்லும், எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நான் பண்றேன், உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. எப்போ அந்த மண்புழு நிக்காதோ, எப்போ சூரியன் ஒதுக்கிறது நிற்க போறது இல்லையோ, எப்போ ஆறு ஓடுறது நிறுத்த போறது இல்லையோ, எப்போ காத்தடிக்க போறது நிறுத்த போறது இல்லையோ, அவங்க எல்லாரையும் நிறுத்த சொல்லுங்க. டீச்சரும் அம்மா அப்பாவும் அட்வைஸ் பண்றதை நிறுத்திடும். அவங்க யாரும் நிறுத்த மாட்டாங்க, அட்வைஸ் பண்றது எங்களால நிறுத்த முடியாது. நீ கேளு, கேட்காத உன் விருப்பம். மேம் இன்னும் 4 காது வாங்கி வச்சுட்டு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கிற குழந்தைங்களும் இருக்கும். காது வேணுமா இந்த வச்சுக்க அப்படின்னு தன் காதையே கொடுக்குற குழந்தைங்களும் இருக்கும். இதை தாண்டி நாங்க பாக்குறோம், எங்கேயும் சட்டத்திட்டம் இருக்கும், எங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கும். இணக்கத்தோடவா, இணக்கத்தோடப்போ. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறுபடியும் பொதுவான சபையில சொல்றேன், எல்லாவித சலனங்களும் எல்லாவித சறுக்கல்களும் வரக்கூடிய வயசு இது, புரிஞ்சுக்கோ. எல்லா விதமான சறுக்கல்களும், முழுக்க முழுக்க ஆண்கள் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்திருப்பீங்க, முழுக்க முழுக்க பெண்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருப்பீங்க, இருபாலர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருப்பீங்க, இல்ல இருபாலர் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு முதலாகவும் வந்திருக்கலாம். Please remember, we are here to coexist. தடிக்கு உணர்வு ரீதியாக விழறதும் விழாத மாணவனை வீழ்த்துறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. நண்பர்கள் அப்படிங்கிற பேர் வரும்போது ப்ளீஸ் டேக் டைம் டு டிசைட். அப்பா அம்மா உன்னை கேட்டு தெய்வம் கொடுக்கல, தானா தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சு. ஆசிரியர் உன்னை கேட்டு கொடுக்கல, தானா தெய்வம் கொடுத்தாச்சு. நண்பனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. சர்வ ஜாகிரதையா பயன்படுத்து. முதல் நாள் நீ வகுப்புக்கு வரும்போது நகர்ந்து உட்காந்து இடம் கொடுத்தவங்க எல்லாம் நண்பர்கள் அல்ல. இப்படிதான் நண்பர்கள் பிடிப்போம் நாம. முதல் நாள் அப்படி வந்து இப்படியே முழிக்கும் பொழுது ஒருத்தர் நகர்ந்து இடம் கொடுப்பாங்க, அடுத்த நிமிஷம் நம்ம நண்பர் ஆயிடுவாங்க. Your benchmate is not your friend. Your classmate cannot be your friend. ஃப்ரெண்ட்லெஸ்ஸா நண்பனே இல்லாம நீ வெளியில போனாலும் சரி, உனக்கு உன்னோட நட்பு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிருவேன். எதெல்லாம் நட்பு இல்லைன்னு தயவு செஞ்சு பார்த்துக்கோ. ஆரோக்கியமான நட்பு இல்லைன்னா தயவு செஞ்சு விலகு. உன்னால உன்னுடைய நண்பனுக்கும் நண்பனால உனக்கும் சினிமாக்கு கிடைக்கக்கூடிய டிக்கெட்டோ இல்ல அசைன்மெண்ட்டை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியமோ அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை ஒத்தொத்தரையும் உதுத்து உதுத்து அமிலத்துல கழுவி கழுவி எடுத்து காண்பிக்கும். நட்பெல்லாம் காணாம போகும். நீ தடம் பொருள்றேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க அம்மா கிட்டயோ உங்க கிளாஸ் டியூட்டர் கிட்டயோ சொல்லி, சார் என்னாச்சுன்னு தெரியல சார், அவன் ஒன்னும் ரெகுலரா இப்ப காலேஜ் பஸ்ல வரதில்ல, வண்டி வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் போல இருக்கு, என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ அவனை விட்டு விலகிடுவ. நண்பனை விட்டு விலகி அவன் விரோதியாகவும் மாறலாம். ஆனா இயற்கை உன் தலையில அதிர்ஷ்டம்னு எழுதியிருந்தா நண்பனை இழக்கலாம், நட்பை இழக்காது. இன்னும் உன் மேல அக்கறையோட அந்த நண்பன் போய் உங்க வீட்டுல சொல்றான் அப்படின்னா உனக்கு எதிரியாக இருக்கலாம். நட்பு கற்பளவு மிகவும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்று. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களும் உனக்கு வாய்க்க கிடவுது. நண்பர்களே இல்லாம போனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் டேக் time to choose your friend, because your friend decides your arrears, your friend decides your attendance, your friend decides your future. உன்னுடைய எதிர்காலத்தையும் அன்றாட அட்டெண்டன்ஸையும் நீ வாங்கக்கூடிய மார்க்கையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடியது உன்னுடைய நண்பன்னு புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி குறைபாடு உள்ள நட்பு கிட்ட தயவு செஞ்சு போகாது. அடுத்தது, நிறைய டிப்ரெஷனுக்குள்ள வருவேன் அம்மா.
இட்ஸ் வெரி ஈஸி டு என்டர் இன்டு அண்ணா யூனிவர்சிட்டி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அவுட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ரொம்ப சுலபம். நான் நேற்று கூட உங்களுடைய பிரின்சிபல் கிட்ட சொல்லும்போது சொன்னேன், அபிமன்யு மாதிரி இருக்கிறது நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப அபாயமானது. அது அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்பொழுது எப்படி ஒரு சக்கர வியூகத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல குழந்தை அதை காது கொடுத்து கேட்டுட்டே இருந்துதான். ஆனா வளர்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு போர் வீரனாக குருட்சேத்திரத்துக்குள்ள போக போறோம் அப்படிங்கும்போது ஒரு சக்கர வியூகம்ங்கிற அமைப்புக்குள்ள போறது மட்டும் உள்ள தெரிஞ்சா பத்தாது, வெளியில வரதும் படிச்சுட்டு அவன் உள்ள போயிருக்கணும். அபாயகரமான, தட் வாஸ் a suicidal attempt. தற்கொலைக்கு சமம். உள்ள போறது மட்டும் தெரிஞ்சு உள்ள போயிட்டோம், வெளியில வர்றதுக்கு யாராவது வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. அதுதான் பெரிய பாடமா அங்க நீ படிக்க போற. உள்ளுக்குள்ள வந்தாச்சு, திரும்பி எப்படி போகணும் நீ தான் படிக்கணும். எதெல்லாம் வேண்டாம் நீ தான் படிக்கணும். எல்லா ஸ்கில்ஸையும் நீ தான் படிக்கணும். இது அத்தனையும் படிச்சு வெளியில வரும்போது போர் அடிக்கும் கண்ணா, பயங்கரமா போர் அடிக்கும். ஏன்னா காலேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் எவ்ரிடே என்டர்டெயின்மெண்ட். ஆசிரியர்கள்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக வரவே இல்லை. திரும்பி பார்க்கறதுக்குள்ள இப்ப செமஸ்டர் வந்துடும். மேத்ஸ்ல 200க்கு 200 வாங்கின குழந்தைங்க கூட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேத்ஸ்ல முட்டி போட்டு மண்டி ஏட்டு 50 வந்தா போதும் திணற ஆரம்பிச்சிருப்போம். மனப்பாடம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் கான்செப்ட் மட்டும்தான். உங்க பிரின்சிபல் கிட்ட நான் கொடுத்துருக்கிற ரிக்வெஸ்ட்டை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போவாவது முடியும் அப்படின்னா, இல்லை முடிஞ்சுக்கிட்டாவது இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், பேசிக் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸை விசிட் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அந்த பேசிக் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், we don't mind giving projects to any college. எல்லா அட்டாமிக் பவர் பிளான்ட்லயும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் பார்த்தா அடுத்த வீட்டு ஆண்டி பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவசர அவசரமா அள்ளி கொட்டிட்டு ஓடி வருவாங்க. உருவத்தை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது, போட்டிருக்க செருப்பை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. வச்சிருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய அக்கறை. அப்படிப்பட்ட நபர்கள் எங்க கிட்ட நான் ஒரு தடவை பார்த்த போது சொன்னாங்க, we don't mind giving any project to any child. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. நாங்க 10 சயின்டிஸ்ட் உட்காரோம், ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்கிறோம், 2 நிமிஷம் எங்க கேள்விகளை தாக்கு பிடிச்சாலே போதும், நாங்க ப்ராஜெக்ட் கொடுத்துறோம். 2வது கேள்வி வரும்பொழுது இல்ல ஹையர் செகண்டரி புக்கை பார்க்கணும் அப்படின்னு திணறி ஓடினாங்கன்னா 200க்கு 200 மட்டும்தான் இலக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா தான் அவங்க இன்ஜினியர்ஸ் ஆக மாட்டாங்க. 200 தாண்டி என் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அத்தனை கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்கள நம்பி நாங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அவங்க கேட்டாங்க, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வாங்க. யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் இயர், எல்லாம் டோஃபிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஜிஆர்இ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா, ஒரு வயசு குழந்தையா இருக்கும் போதே நமக்கு ஒரு ஐ லவ் அமெரிக்கா, ஐ லவ் நியூயார்க்னு ஒரு சட்டையை போட்டு அப்பா அழகு பார்த்திருப்பாரு. அப்பா என்னதை போட்டு அழகு பார்த்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதனால கிளம்பி போயிடுவோம். நம்ம அட்லஸ்ல இல்லாத ஊரெல்லாம் தேடி தேடி போவோம், காலுக்கடியில் இருக்கிற பூமியை கண்டுக்கவே மாட்டோம். ஒன்றும் இல்லை, கேட்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் டீச்சர்ஸ் வாட் இட் இஸ் டு பி எ கேட்டியன் அப்படின்னு கேளுங்க. கேட்டியனா இருக்கணும்னா என்ன பண்ணணும், கேட்னா என்னன்னு பண்ணணும். நீங்களும் நானும் கிண்டல் பண்ணக்கூடிய பீகார் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் டாப்பர்ஸா நின்றுட்டு இருக்காங்க. ஒரிசா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாப்பர்ஸ். ஆந்திராவை டெக்னிக்கல் நாலேஜ்ல பீட் பண்ண ஆளே இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க மறுபடியும். அத்தனை பேரும் இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ் எங்க இருக்கோ அங்க அத்தனையிலையும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து குழந்தைங்க வரவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 பேர்கிட்ட 2 கேள்வி கேட்டால் 2வது நிமிஷம் கூட தாங்க முடியல அவங்களால. கொஞ்சம் சொல்லுங்களேன், போற இடத்துலலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த குழந்தைங்க வேணும் எங்களுக்கு அப்படின்னு. ஆஸ்க் them to come. ஒரு சனிக்கிழமை இட் இஸ் ஓகே வாங்க, அட்டெண்டன்ஸ் இஸ் நாட் கம்பல்சரின்னு சொன்னாலும் வாங்க. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு கெஞ்சினாலும் உள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. வாங்க, அவங்களை இன்வைட் பண்ணி இங்க வந்து உட்காந்து let them talk with you. Let them talk with you and tell you what their dreams are. You have to interact with people who were the colleagues of Dr. APJ. டாக்டர் ஏபிஜே உடைய துணையாக இருந்து அவருடைய கூட இருந்த அத்தனை கலீக்ஸையும் நீ பார்க்கணும். அவங்க பேசுறத கேளு, என்ன உயரம் உனக்காக வச்சிருக்காங்கன்னு பாரு. மூக்களவு தான் பாய்வேன் அப்படின்னா முழங்கால் அளவு கூட உன்னால எழுந்திருக்க முடியாது. ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட்னு சொல்லி பழகு. ஆகாயமா, அது என்னுடைய லோயர் லிமிட் சார், ஆகாயத்தை தொட்டுன்னா அதுக்கப்புறம் வெறும் ஸ்பேஸ் தான் இருக்கு, அதுல நான் போய்க்கிறேன், நீங்க கவலைப்படாதுன்னு சொல்லி பழகு. ஒன்றோட நீயே தட்டிக்கோ, பாராட்டு. 5 நிமிஷம், நீ காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணுமா, எழுந்திரிச்சிட்டல, அப்புறம் திரும்பி படுத்த, அது வேற கணக்கு. 5 மணிக்கு எழுந்திரிச்சல, குட். எழுந்திருக்கணும்னா நேற்று ராத்திரி படுத்த போது 5 மணிக்கு எழுந்திருப்பேன், ஒரு தடவை ஜாகிங் போவேன், வந்து பிராணாயாமம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன நீ எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். 5 மணிக்கு அலாரம் அடிச்ச போது ஓங்கி ஒரு அரைஞ்சு திருப்பி படுத்த நீயும். உன் எதிரிய உனக்குள்ளேயே தான் தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்க. அவனை தூக்கி முதல்ல வீசு, போத்துன போர்வையை தூக்கி வீசு.
கிண்டல் பண்ணுவோம் தெரியுமா, இரவில் கிடைத்தது சுதந்திரம் அதனால் தான் விடியவே இல்லை அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னானா. உடனே அடுத்தவன் சொன்னானா, விடிந்தாகி விட்டது நீ தான் இன்னும் விழிக்கவே இல்லை அப்படின்னு. மூன்றாவது கவிஞன் சொன்னான், விடிந்தும் ஆகிவிட்டது விழித்தும் ஆகிவிட்டது போர்வைக்குள் இன்னும் என்ன புலம்பல். அந்த மூணாவது கேட்டகரியில உட்காந்துட்டு இருக்கோம். காது கடியில போர்வையை சொருகிட்டு புறாமுக்கள் முனுகிட்டு அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறத விட்டுட்டு போர்வையோட தூக்கத்தையும் சோர்வையும் மனக்கலைப்பையும் தூக்கி வீசிட்டு get to know people who are working. நான் பேசும்போது உழைச்சிட்டு இருக்கிற நபர்களை பாரு, சந்திக்க முயற்சி பண்ணு, கேட்டை பத்தி கற்பனை பண்ணு. இப்ப திரும்பி போய் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாச்சுல, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கை எடுத்து படி, புரியுதான்னு பாரு. யாரும் உதவாம புரியுதான்னு பாரு. பிசிக்ஸ் பேசிக்ஸ் புரியுதான்னு பாரு, மேத்ஸ் பேசிக்ஸ் புரியுதான்னு பாரு, கெமிஸ்ட்ரி பேசிக் புரியுதான்னு பாரு. அஸ்திவாரம் போடாம ஆகாய கோட்டை கூட கட்டாதே, போடு. பில்லர் நிறுத்தி கான்கிரீட் ஊத்தி அஸ்திவாரம் போடு. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாரு. 8th 9th 10th தப்பிச்சு ஓடின 11th பாடமே எடுக்காம தாண்டிருப்பீங்கல்ல. ஹை ஜம்ப்லயும் லாங் ஜம்ப்லயும் இந்தியா எங்க தாண்டும் தெரியுமா? போர்ஷன் கவர் பண்ணாம தாண்டும். ஒரே தாண்டல், அவ்வளவே தான். போய் 12th ஸ்டாண்டர்ட்ல போய் நின்னாச்சு. அத்தனையும் தூக்கு, புக்கை பிரி. கஷ்டப்பட்டு புக் கொடுத்துருக்காங்கல்ல, இருக்கா? சரி, நான் அவனை ஒண்ணுமே கேட்கல, விட்டுடு. ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி பார்த்துருக்கீங்க, அவ்வளவே தான். பாவம் குழந்தைங்க மெய் மறந்து உட்காந்துருக்கான்னு சொல்லலாம். மலேசியா போன போது ஒண்ணு பார்த்தேன், அதோட முடிக்கிறேன். அங்கேயும் புக் கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்த புக்கை வருஷ கடைசியில மறக்காம திருப்பி வாங்குறாங்க. அந்த புக்குக்கு அப்படியே நாய்க்காது மாதிரி மடிச்சிருக்க கூடாது, பக்கம் காணாம போக கூடாது, பேனா வச்சு உழுதுருக்க கூடாது. நம்ம பேனா வச்சு அப்படியே உழுது, அதுவும் பத்தலன்னா டேபிள் எல்லாம் கிறுக்கி பொண்ணு எழுத்துல எல்லாம் பொறிப்போம் இல்ல. நம்ம பேர் எவ்வளவு அழகான பேர், எல்லாம் செதுக்கும் இல்ல. இதுதான் ஒண்ணுமே. ஒரு நாட்டு மேல பற்று இருந்தா அடுத்த ஜனமுக்காக விட்டுட்டு போவோம். அதை அவங்க ஒன்றும் பண்ணல. அட்டை போட்டு புத்தகம் அவ்வளவு பத்திரமா இருக்கணும், கோடு போடுறது எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா பத்திரமா பாத்துக்கணும், மறக்காம புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும். பிகாஸ் தட் புக் கோஸ் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த வகுப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த புத்தகம் போகுது. இலவசம் தான், ஆனாலும் இலவசமா கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசுறதுக்கு அல்ல. ரொம்ப அழகா இருந்தது. நான் நினைச்சேன் எவ்வளவு நல்ல ப்ராஜெக்ட், கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு புத்தகம், ஆனா மறக்காம அதை பத்திரமா பாதுகாக்க. 8th 9th 10th 11th 12th எல்லாத்தையும் படி. படியறதுக்கு பேர் தான் படிப்பு. படி. உன்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்ல 100க்கு கம்மியா வாங்குறது இல்ல. அவங்க போடுறாங்களா போடலையா அது வேற. கம்மி பண்ண முடியாத அளவு எடு. பிச்சை எடுக்காது தயவு செஞ்சு. சார் எனக்கு ஒரு 2 மார்க் போட்டு கொடுங்க சார். சார் எனக்கு ஒரு 5 மார்க். நான் என்ன ஒன்று தூக்கி ஆகாயத்தில் உட்கார வச்சுக்க, நீ குழியை பறிச்சு பாதாளத்தில் இறங்கினா என்ன அநியாயம்? அண்ணாந்து பாக்குறாங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க, நான் இவ்வளவுதாங்க. இல்லம்மா, மார்க் கொடுக்காம ஐயோ 10க்கு 10 கம்மி பண்ண முடியல சார், அப்படி எழுதிருக்காங்க சார். என் வயசுக்கு இதோட நல்லா எழுத முடியாது. சேலஞ்ச் யுவர் டீச்சர் த்ரூ யுவர் ஆன்சர்ஸ். உன் பேர் தெரியாம இருக்கணும், ஆனா பேப்பரை காமிச்சு யாருப்பா அது, வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சு பை த டைம் யூ எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் இயர் வரும்பொழுது கம்பெனிஸ் வரும். நீ இருக்கேன்னு தெரிஞ்சா கம்பெனிஸ் வரும். பூ இருக்குன்னா வண்டு வரணும், வரும். பயனாளிகளாக கம்பெனிஸ் வரும். உங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தங்கமா வளர்த்திருக்கீங்க சார் பிள்ளைங்கள, தி பெஸ்ட் பீப்புள். இந்த கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அரசு இன்ஜினியரிங் காலேஜினுடைய லேண்ட்யார்டை கழட்டிட்டு, அது இன்ஃபோசிஸ் ஆக இருக்கலாம், அது சிடிஎஸ் ஆக இருக்கலாம், ஆரக்கிளாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். இல்ல நீ ஒரு கம்பெனி தொடங்கி 10 பேருக்கு லேண்ட்யார்டு கொடுக்குற பெரிய ஆளா நீ மாறலாம். எனிதிங் பட் ரிமெம்பர், உன் கையில இருக்கு உன்னுடைய எதிர்காலம். தூக்கி வீசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா இத்தனை நேரம் பேசினதை நான் அப்படியே அள்ளி பாக்கெட்ல உங்க எப்படியும் கிடக்கும், சேர் கிட்ட எல்லாம் இருக்கும் பேசின வார்த்தைகள். போகும்போது கொஞ்சம் கூட்டி அள்ளி முறத்தால எடுத்து பையில எடுத்துட்டு போனா எனக்கு பயன்படும், பிரச்சனையே இல்லை. இல்ல மேடம், விதை தூவி இருக்கீங்க, வளர்ந்து காமிக்கிறோம் பாருங்களேன். நீங்க எங்க போறீங்க, நாங்க எங்க போறோம், கும்பகணம் எங்க போகுது, முற்றுகையிட்ட மாதிரி ஆண்டவன்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. விதின் 2 இயர்ஸுக்குள்ள இங்க ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் கும்பகோணம் அரசு இன்ஜினியரிங் காலேஜ்ல இது பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க, இத்தனை ப்ராஜெக்ட் இத்தனை க்ரோர்ஸுக்கு ப்ராஜெக்ட் இந்த காலேஜ் வாங்கியிருக்கு கவர்மெண்ட் கிட்ட. எதற்காக? பாமர மனிதனின் அடிப்படை அன்றாட தேவைகளின் ஏதோ ஒன்றை தீர்க்க முடியும். நேத்து குழந்தைங்கிட்ட பேசின போதும் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் சேஃப்டி பின் எடுத்து குத்தும் போதெல்லாம் நான் நினைக்கிறேன், கண்டுபிடிச்சாண்டா, எப்படி இதுக்கு மேல இது உருவா மாத்த முடியாது இல்ல. That is the best form of evolution of a safety pin. Nothing could be added to it. Nothing could be taken away from it. அந்த மாதிரி மாத்த முடியுமா? பண்ணு. நிறைய பேசு, நல்லா பேசு, நிறைய படி, நல்லதை மட்டுமே படி. ஒரே ஒரு தான் வாழப்போற. You are going to live only once. Live it on your terms. Thank you. Thanks a lot.